ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் குக்கிங் ஸ்டைல். நான் உங்கள் கிராமத்து பொண்ணு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச சிம்பிளாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் முதல்ல வானல் வச்சு வானல் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நீளமாக நறுக்கியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தக்காளி சாதத்தை நிறைய விதமாக செய்யலாங்க. இப்படியும் செஞ்சு பாருங்கள். நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் இன்னும் வேறு எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். வெங்காயம் வதங்கி வரும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு பச்சை மிளகாயை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் 3 துண்டு பூண்டை நான் நல்லா தட்டி நசுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா உப்பு சேர்த்து நல்லா வதங்கி வரட்டுங்க. தக்காளி மேலே இருக்க தோல் நல்லா வதங்கி தோல் தனியாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சாதத்தில் மிளகாத்தூள் சேர்த்து ஒரு டேஸ்ட் கொடுப்பாங்க. பச்சை மிளகா சேர்த்து ஒரு டேஸ்ட் கொடுக்கலாம். நம்ம சேர்க்குற பொருளுக்கு ஏற்ற அந்த ஃப்ளேவரில் தக்காளி சாதம் வேறுபடும். இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா எல்லாமே வதங்கி வரும்போது கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளித்து நீங்கள் கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கலாம். இல்லைனா தண்ணி தெளிக்காமலே இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதே ஸ்டைலில் நீங்கள் குக்கரில் செஞ்சு அரிசி சேர்த்து விசில் போட்டு எடுக்கலாங்க. நான் தனியாக சாதத்தை வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். தனியாக சாதத்தை வடித்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதெல்லாம் வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்து லேசாக கிளறி விடுங்க. ரொம்பவே அழுத்தி கிளறி விட்டிங்கன்னா சாதம் உடஞ்சிருங்க. நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை வெளியில் நம்ம போனோம்னா வெளியில் விற்கிற அந்த தக்காளி சாதம் லெமன் சாதம் கடையில் நம்ம சாதம் வாங்கினோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டும் சூப்பராகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருப்பாங்க. அந்த மெத்தடில் தான் நான் செஞ்சுருக்கேன். இதே ஸ்டைலில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஊறுகாய், உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம்னு ரொம்ப சிம்பிளாக வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.